ஆரம்பப் பள்ளியில் மிகவும் பிரியமான ஆசிரியை அஞ்சலி. சூரியகாந்தி பூவின் நிறம் கொண்டவள் அவள். எங்கு நின்றாலும் தன்னை சுற்றி ஒரு மென்மையான ஒளியை பரப்புவாள். வகுப்பறைதான் அவளுடைய உலகம். ஆதித்யா ஆரம்பப் பள்ளி குழந்தைகளின் கொஞ்சல்களும் சிரிப்புகளும் தான் அவளது ஒவ்வொரு நாளின் ஆற்றலாக இருந்தது. வகுப்பறையின் கரும்பலகையில் அவள் எழுத்துக்களை எழுதிக் கொண்டிருந்தாலும் அவளுடைய மனதின் ஆழத்தில் அருண் என்ற ஆணின் சிரிப்பு நிறைந்து நின்றது. 10 வருடங்களுக்கு முன்பு கல்லூரி காலத்து மல்லிகைப் பூக்களின் சாட்சியாக அஞ்சலியும் அருணும் காதலித்தார்கள். அருண் ஒரு மென்பொருள் பொறியாளர், சாஃப்ட்வேர் என்ஜினியர், அமைதியானவன், மென்மையானவன். அவர்களின் காதல் ஆரவாரத்தை விட ஆழமான நம்பிக்கையை கொண்டது. குடும்பத்தினரின் ஆசீர்வாதத்துடன் அந்த பந்தம் திருமணத்தில் இணைந்தது. முதல் 5 வருடங்கள் சொர்க்கம் போல அழகாக இருந்தது. சலிக்காத உரையாடல்கள், வேலைகளுக்கு இடையில் சின்ன சின்ன பயணங்கள், ஒருவருக்கொருவர் தெரிந்த விருப்பங்களில் காட்டிய அக்கறை. உறவினர்கள் மத்தியில் அவர்கள் ஒரு மாதிரி தம்பதிகளாக போற்றப்பட்டனர். அஞ்சலியின் உலகம் அருணுக்குள் சுருங்கியது. அருணின் சந்தோஷங்களை தன் சந்தோஷமாக அவள் பார்த்தாள். அஞ்சு, ஒரு நாள் முழுக்க இருக்கிற டென்ஷனை போக்க உன்னோட இந்த ஒரு சிரிப்பு போதுண்டா என்று சொல்லி அருண் அவளை அணைத்துக் கொள்வான். அந்த அன்பின் அரவணைப்பில் அவள் தன் கனவுகளை பாதுகாப்பாக வைத்திருந்தாள். ஆனால் கடந்த சில நாட்களாக வீட்டின் சூழல் கனத்துப் போனது போல் அஞ்சலிக்கு தோன்றியது. அந்த பழைய சிரிப்பு அருணிடமிருந்து மறைந்து போயிருந்தது. பேச்சு குறைந்தது. சமையல் அறையில் பாத்திரம் கழுவும் போது பின்னால் வந்து அணைக்கும் கைகள் இப்போது விலகி நின்றன. இரவில் மொபைலையே பார்த்து கொண்டிருக்கும் அருணிடம் பேச அவளுக்கு பயமாக இருந்தது. அருண், உங்களுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப சோர்வா இருக்கீங்க என்று அஞ்சலி ஒரு நாள் அருணின் தோளைத் தொட்டு மென்மையாக கேட்டாள். அருண் முகத்தை திருப்பாமல் பதிலளித்தான். வேலைப்பளு அதிகம் அஞ்சு. புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதிலிருந்து தூங்க கூட நேரமில்லை. நீ எதுக்கு தேவையில்லாம யோசிக்கிற? அந்த குரலில் முதல் முறையாக ஒரு விதமான கடுமையை அவள் உணர்ந்தாள். இந்த பதில் ஒரு கவசம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். லீவ் எடுத்துட்டு நாம எங்கேயாவது வெளியில போலாமா? ரொம்ப நாள் ஆச்சு இல்ல நம்ம பழைய ரிசார்ட்டுக்கு? அவள் நம்பிக்கையின் கடைசி துரும்பை பிடித்து கேட்டாள். அதெல்லாம் இப்ப முடியாது அஞ்சலி, எனக்கு நேரமில்லை என்று சொல்லி அவன் உரையாடலை முடித்தான். அவன் திரும்பி படுத்துக் கொண்டான். அந்த தனிமையில் அவள் நொறுங்கிப் போனாள். அஞ்சலிக்கு வலித்தது. கணவனின் பணிச்சுமையை அவளால் யூகிக்க முடிந்தது. ஆனால் அன்பை வெளிப்படுத்த வேலை ஒரு தடையாக எப்படி மாறும்? அல்லது வேலை ஒரு சாக்குப்போக்கு மட்டும்தானா? நாட்கள் கடந்தன. பொங்கல் பண்டிகை நெருங்கியது. அஞ்சலியின் அண்ணன் வீட்டில் எல்லோரும் ஒன்று கூடும் வழக்கமுண்டு. அருண், இந்த முறை நாம 2 நாள் முன்னாடியே போகணும், அவள் மகிழ்ச்சியுடன் சொன்னாள். அஞ்சலி, என்னால முடியாது. ஆஃபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. நீ போயிட்டு வா. மீட்டிங்கா? பொங்கலுக்கு ஆஃபீஸ் லீவ் இல்லையா? நீங்க இல்லன்னா இது ஒரு கிளைண்ட் மீட்டிங், லீவ் எடுக்க முடியாது. அவன் கட்டிலிலிருந்து எழுந்து அக்கறையின்றி சொன்னான். உன் வேலையே நீ பாத்துக்கோ. அஞ்சலிக்கு உள்ளுக்குள் அதிர்ந்தது. இந்த அலட்சியத்தை அவளால் தாங்க முடியவில்லை. அடுத்த நாள் அவன் அருண் வேலை செய்யும் ஆபீஸின் பழைய நண்பரை அழைத்தாள். அருண் ஒரு வாரமா லீவ்ல இருக்காரா? அந்த செய்தி அவள் நெஞ்சில் தீயை அள்ளிக் கொட்டியது போல இருந்தது. அவன் எங்கே போனான்? எதற்காக பொய் சொன்னான்? பல ஆண்டுகளாக அவள் கட்டி எழுப்பிய நம்பிக்கை கோட்டை தகர்ந்து விழும் சத்தத்தை அவள் தன் உள்ளத்தில் கேட்டாள். அன்று முதல் அஞ்சலி தன் கணவனை கண்காணிக்கத் தொடங்கினாள். அவளது வகுப்பு மாணவர்கள் கூட தங்கள் டீச்சரின் கண்களில் இருந்த ஒளி மங்கியதை கவனித்தார்கள். அருண் அலுவலகத்திற்கு கிளம்பும் ஒவ்வொரு நொடியும் அவள் இதயம் இடி விழுந்தது போல் துடித்தது. ஒரு வியாழக்கிழமை காலை அருண் வழக்கும்போல் காரை எடுத்தான். ஆனால் அவன் வழக்கமாக செல்லும் ஓஎம்ஆரை விடுத்து வலதுபுறம் திரும்பி ஈசிஆர் சாலைக்கு சென்றான். அஞ்சலியின் சந்தேகம் உண்மையாகிறதா? இயந்திரத்தனமாக அவள் ஒரு ஆட்டோவில் ஏறி அவனை பின்தொடர்ந்தாள். சென்னையில் ஈசிஆர் சாலையில் உள்ள ஒரு கஃபே. அவர்களின் கல்லூரி காலத்து பிரியமான இடம். முதலில் காதலை பரிமாறிக்கொண்ட இடம். அருண் காரை நிறுத்திவிட்டு கஃபேக்குள் சென்றான். படபடக்கும் நெஞ்சுடன் அஞ்சலி ஆட்டோ கட்டணத்தை கொடுத்துவிட்டு இறங்கினாள். கஃபேயின் கண்ணாடி கதவு வழியாக உள்ளே பார்த்த அவள் கண்ட காட்சி உண்மையை தீவிர வலியுடன் அவள் முன்னிறுத்தியது. அருண் அமர்ந்திருந்தான். அவனுக்கு எதிரில் வித்யா. வித்யா அருணின் பழைய காதலி. திருமணத்திற்கு முன்பே பல காரணங்களால் அந்த உறவு முடிவுக்கு வந்தது. ஆனால் வித்யா இப்போது அருணின் அதே நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்ததால் பழைய நெருக்கம் பழைய தீவிரத்துடன் மீண்டும் தொடங்கியுள்ளது. கையிலிருந்த சூடான காப்பி கோப்பையை கூட கவனிக்காமல் அருண் வித்யாவுடன் நெருக்கமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அவர்களின் கண்களில் தெரிந்த காதலை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் கஃபேக்குள் நுழைந்தாள். சத்தமின்றி அவர்கள் அமர்ந்திருந்த மேசையை அடைந்தாள்.
அருண். அவளது குரல் மெலிந்து போயிருந்தது. அந்த அளவிற்கு அவள் அதிர்ச்சியில் உறைந்திருந்தாள். அருண் அதிர்ச்சியுடன் திரும்பி, நீங்க ஒரு வாரமா லீவ்ல தானே இருக்கீங்க, அப்புறம் ஏன் ஆஃபீஸ் போறேன்னு என்கிட்ட போய் சொன்னீங்க? யார் இது அருண்? அஞ்சலி, என் விஷயத்துல தலையிட உனக்கு என்ன உரிமை இருக்கு? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா அப்புறம் எதுக்கு இந்த உறவை தொடரணும்? தேவையில்லாத சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு வாழ்ற ஒரு மனைவி எனக்கு வேண்டாம். கிளம்பி உங்க வீட்டுக்கு போ. அந்த வார்த்தைகள் அது ஒரு கணவன் மனைவியிடம் சொல்வது போலில்லை. பல வருடங்கள் நேசித்தவள் மீதான வெறுப்பு அதில் கொப்பளித்தது. நம்பிக்கையில்லாத மனைவி என்று குற்றச்சாட்டு ஒரு கத்தியின் முனையைப் போல அவளோட இதயத்தில் குத்தியது. அஞ்சலிக்கு தலை சுற்றியது. வித்யாவின் முகத்தில் தெரிந்த பாவத்தை அவள் கவனிக்கவே இல்லை. அவள் திரும்பி நடந்தாள். அந்த நடை ஒரு பெண்ணின் உடைந்த இதயத்தின் பின்வாங்கல் அது. கஃபேயின் படிகளை இறங்கும்போது அவள் உயிருடன் இருப்பதாகவே உணரவில்லை. அவள் தன் ஆன்மாவை அங்கேயே விட்டுச் சென்றாள். கஃபேயில் நடந்த சம்பவம் ஒரு புயலாக அவர்களின் வீட்டின் சுவர்களுக்குள் தாக்கியது. அருண் மேலும் விலகினான். நான் வேலைப்பளுவில் இருக்கிறேன் என்ற வழக்கமான பதிலில் அவன் எல்லா கேள்விகளையும் அடக்கினான். அந்த இரவுகளின் மௌனம் அஞ்சலியின் தூக்கத்தை கெடித்தது. அவளுக்கு பசி குறைந்தது, உடல் எடை குறைந்தது. அஞ்சலியின் கைகளில் ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு மருத்துவர் மென்மையாக சொன்னார். அஞ்சலி, இது அவசான கட்டத்தில் இருக்கும் புற்றுநோய். கல்லீரலை பாதித்துவிட்டது. இன்னும் சில மாதங்கள் மட்டுமே. அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவளுக்கு எந்த அதிர்ச்சியும் ஏற்படவில்லை. ஏனென்றால் அவளுடைய மரணம் ஒரு வாரத்திற்கு முன்பே அருணின் வார்த்தைகளால் நிகழ்ந்துவிட்டது. மருத்துவரின் வார்த்தைகள் அவளது உடலின் முடிவை குறித்தன, அவ்வளவுதான். அவள் கேட்டாள், நான் இன்னும் எத்தனை நாள்? சரியா சொல்ல முடியாது. சிகிச்சை ஆரம்பித்தாள். ஆனாலும் நேரம் ரொம்ப குறைவுமா. அந்த அறையில் அவள் தனியாக இருந்தாள். இந்த நேரத்தில் தனக்காக பயப்படவோ உடனிருந்து ஆறுதல் சொல்லவோ ஒருவர் இல்லையே என்ற எண்ணம் அவளை வாட்டியது. அருணுக்கு என்னால் கஷ்டம் வரக்கூடாது. அந்த ஒரு எண்ணம் மட்டுமே அவள் மனதில் இருந்தது. இப்போது இந்த நோய் விவரத்தை அவனிடம் சொன்னால் அது அவனுடைய தற்போதைய சந்தோஷங்களை கெடுத்துவிடும். தன்னை விட்டு விலக நினைக்கும் ஒருவனை தன் துயரத்தில் இழுத்துவிட அவள் விரும்பவில்லை. காதல் அவளை கடைசி நிமிஷத்திலும் சுயநலவாதியாக இருக்க அனுமதிக்கவில்லை. அவள் மீண்டும் வீட்டிற்கு செல்லவில்லை. கெஃபே சம்பவத்திற்கு பிறகு அருணின் அழைப்பிற்காக காத்திருந்த ஒரு இரவில் அவள் எழுதிய கடிதத்தை அவள் தன் பையில் வைத்திருந்தாள். இனி அதை கொடுக்க நேரமில்லை. அவள் அருணுக்காக சில விஷயங்களை செய்ய முடிவு செய்தாள். மருத்துவமனையிலிருந்து நேராக அவள் வீட்டிற்குச் சென்றாள். அருண் அலுவலகத்திலிருந்து திரும்புவதற்கு முன்ப அவள் எல்லா பொருட்களையும் நேர்த்தியாக அடுக்கி வைத்தாள். அவனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எங்கே இருக்கிறது என்பதற்கான ஒரு சின்ன குறிப்பை அவள் டைனிங் டேபிளில் வைத்தாள். வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அவள் தன் கடைசி ஸ்பரிசத்தை வழங்கினாள். சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியபோது அவள் வீட்டின் சாவியை வாசலில் வைத்துவிட்டு அன்பு நிறைந்த நினைவுகளுடனும் உடைந்த கனவுகளுடனும் அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். அது எங்கே செல்கிறது என்று தெரியாத ஒரு பயணம், ஒரு இறுதி பயணம். அருணின் உலகம் அப்போதும் வித்யாவிடம்தான் இருந்தது. அவள் மீதான காதல் அதிகரித்தது. வித்யாவுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று அவன் கனவு கண்டான். ஒரு நாள் அருண் வித்யாவிடம் தன் காதலை தெரிவித்து திருமணம் செய்து கொள்ள கேட்டான். வித்யா, நாம் சேர்ந்து வாழலாம். வித்யாவின் பதில் அருணின் அத்தனை அகங்காரங்களையும் அழித்தது. மன்னிக்கவும் அருண், எனக்கு இது ஒரு சின்ன ஈர்ப்பு மட்டும்தான். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. என் கணவரையும் குழந்தைகளையும் விட்டு வர முடியாது. இதை தொடு நிறுத்திக்கலாம். அந்த வார்த்தைகள் அவனை நிலை குலையச் செய்தன. தான் கட்டி எழுப்பிய கனவு கோட்டை ஒரே நொடியில் இடிந்துவிட்டது. தன் மனைவியை வேதனித்ததும் பொய் சொன்னதும் எதற்காக என்று அவனுக்கு புரியவில்லை. அவன் வீட்டிற்கு திரும்பினான். வீட்டிற்கு வந்த அருண் வீடு சுத்தமாக அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டான். டைனிங் டேபிளில் இருந்த ஒரு சின்ன குறிப்பை கண்டான். ஒரு கணம் அவனுக்கு பயம் தோன்றியது. அருண், என்னால் போகாமல் இருக்க முடியவில்லை. எனக்கு இப்போது அமைதி தேவை. என் பொருட்களை நான் எடுத்து வைத்து விட்டேன். கவனமாக இருங்கள். அஞ்சலி. அருணின் இதயம் நின்றுவிட்டது. அவன் அலமாரியை திறந்தான். அஞ்சலியின் உடைகள் பாதியாக குறைந்திருந்தன. அவளது பாஸ்போர்ட் கூட காணவில்லை. அவன் பதற்றத்துடன் அவளை போனில் அழைத்தான். ஸ்விட்ச் ஆஃப். அவளை கண்டு கொள்ளாமல் விட்டால் போதும். அவள் எங்கும் போக மாட்டாள் என்று ஆணவத்துடன் இருந்த அருணின் கர்வம் நொறுங்கியது. பயத்துடன் அவன் அஞ்சலியின் வீட்டிற்கு அழைத்தான். அவள் அங்கே வரவில்லை என்று தெரிந்ததும் அருண் பூர்த்தியாக உடைந்தான். தெருக்களில் அவன் அஞ்சலியை தேடி அலைந்தான். தான் செய்த தவறுகள் ஒவ்வொன்றாக அவன் மனதில் ஓடியது. அவன் கதற விரும்பினான். எங்கே போனாய் அஞ்சலி? என்னை மன்னித்து விடு. அருண் பைத்தியம் பிடித்தவன் போல் அவளை தேடிக் கொண்டிருந்த போது வழியில் மயங்கிக் கிடந்த அஞ்சலியை பயணிகள் சிலர்
அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில், அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டரில் சேர்த்திருந்தனர். அங்கே நோயாளியின் போனிலிருந்து அவர்கள் அருணின் எண்ணிற்கு அழைத்து தகவல் தெரிவித்தனர். காவேரி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் புற்றுநோயின்னு சொன்னாங்க. பயணிகளில் ஒருவர் கூறினார். புற்றுநோயா? அருண் அலறினான். இந்த வலி நிறைந்த நாட்களில் அவள் தனியாகவா இருந்தாள்? தான் அவளிடம் கோபப்பட்டபோது அவளுக்கு இந்த நோயைப் பற்றி தெரிந்திருந்ததா? ஒவ்வொரு சிந்தனையும் அவனை குத்திக் கிழித்தது. அருண் காரை வேகமாக ஓட்டி மருத்துவமனைக்கு விரைந்தான். மருத்துவமனையை அடைந்ததும் மருத்துவர் அருணை அறைக்கு அழைத்துச் சென்றார். மருத்துவரின் கண்களில் பரிதாபம் தெரிந்தது. மன்னிக்கவும் மிஸ்டர் அருண், நோயாளி சில காலமாக புற்றுநோயின் அவசான கட்டத்தில் இருந்தார். சிகிச்சை அளிக்க முடியவில்லை. அவர் இப்போது... அருண் மருத்துவரை முடிக்க விடாமல் அறைக்குள் ஓடினான். அங்கே அசைவற்று கிடந்தாள் அவனது அஞ்சலி. அவள் முகத்தில் ஒருவிதமான அமைதி இருந்தது. தன்னிடமிருந்து அவள் மறைத்து வைத்த வழியின் ஒரு துளி கூட அந்த முகத்தில் இல்லை. அவள் உதடுகளில் அழியாத ஒரு மெல்லிய புன்னகை தங்கியிருந்தது. அருண் அவள் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தான். அஞ்சு, என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை கவனிக்காம போயிட்டேன். அவனுக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. கடைசியாக ஒருமுறை கூட அந்த கைகளைத் தொட அவனால் முடியவில்லை. ஒரு செவிலியர் அவன் அருகில் வந்தார். இது உங்கள் மனைவியின் பையிலிருந்து கிடைத்தது. அது அந்த பழைய கடிதம். நனைந்த கண்களுடன் அருண் கடிதத்தை பிரித்தான். அஞ்சலியின் கையெழுத்து. என் அருணுக்கு, நீங்கள் இதை படிக்கும்போது நான் எங்கே இருப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் இப்போது வெகு தொலைவில் அமைதியாக இருக்கலாம். எனக்கு நோய் இருக்கிறது என்று சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை. சில நாட்களுக்கு முன்பே என் நோயை என்னால் உணர முடிந்தது. ஒருவேளை நீங்கள் மட்டும் என்னை கவனித்திருந்தால் நான் இவ்வளவு தாமதித்திருக்க மாட்டேன். பரவாயில்லை, உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதல்லவா? நம் உறவை சரி செய்ய நான் மிகவும் முயன்றேன். நீங்கள் ஏன் என்னை விட்டு விலகிச் சென்றீர்கள் என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. கஃபேவில் என்னிடம் கோபப்பட்டபோது நான் மிகவும் வேதனைப்பட்டேன். நம்பிக்கையில்லாத மனைவி என்ற பெயரை நான் கேட்க விரும்பவில்லை. இருந்தாலும் என்னைத் தவிர வேறு யாராலும் உங்களை அதிகமாக நேசிக்க முடியாது என்று என் மனம் சொல்லிக் கொண்டே இருந்தது. நான் இப்போது ஒரு மனைவியாக இந்த கடிதத்தை எழுதவில்லை. அன்பை கொடுக்க ஏங்கிய ஒரு தோழியாக எழுதுகிறேன். கட்டிலுக்கு கீழே உள்ள பெட்டியில் உங்கள் பாஸ்போர்ட் மற்றும் மற்ற முக்கிய ஆவணங்கள் இருக்கின்றன. வங்கியின் விவரங்கள் அந்த ஃபைலில் உள்ளன. காரின் சாவியை ஷெல்ஃபின் மேலே வைத்திருக்கிறேன். காலையில் ஆஃபீஸ் போகும்போது போட்டுக்கொள்ள வேண்டிய சட்டையை அயர்ன் செய்து நாற்காலியில் வைத்திருக்கிறேன். மாலையில் சாப்பிட வேண்டிய உணவு ஃப்ரிட்ஜில் இருக்கிறது. இனி எனக்காக நீங்கள் சமைக்க வேண்டியிருக்காது. நான் இனி உங்களுடன் இல்லாமல் போகலாம், ஆனால் உங்கள் துக்கத்தில் நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன். கடைசியாக ஒரு விஷயம் அருண், என்னைப் போல வேறு யாராலும் உங்களை நேசிக்க முடியாது. பத்திரமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். அன்புடன், அஞ்சலி. அருணின் கண்ணீரால் அந்த கடிதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் கரைந்து போனது. தன் பாதுகாப்பை மட்டுமே கருத்தில் கொண்டு கடைசி நொடியிலும் தன்னை கவனித்துக் கொண்ட மனைவியை அவனால் இனி ஒருபோதும் திரும்பப் பெற முடியாது. அருணின் மனதில் ஒரு கடல் கூறியிட்டது. தான் இழந்த அன்பின் மதிப்பை தன் கண்ணீரின் உப்பில் அவன் உணர்ந்தான். தங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்து சொந்த வாழ்க்கையை கூட மாற்றிக்கொண்டு வரும் மனைவிகளின் விசுவாசத்தையும் அன்பையும் மதிக்காத ஆண்களின் கசப்பான யதார்த்தத்தை இந்த கதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இழந்த பிறகு வரும் வருத்தத்தால் இழந்த வாழ்க்கையை மீண்டும் கொண்டு வர முடியாது.